வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையரை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது ஒரு ஆம்ப்ளிஃபையர். இங்கே நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தி டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறோம். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கும் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கும் ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை இது ஆம்ப்ளிஃபை பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கும். இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சப்ராக்டர்னு சொல்லலாம். இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையரோட சர்க்யூட் டயக்ராம் இது. இதோட அவுட்புட் வோல்டேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது. இதுக்கு நம்ம இந்த டேபிளேஷனை பயன்படுத்த போகிறோம். அதாவது இங்கே இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம், நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். இந்த ரெண்டு வோல்டேஜோட டிஃப்ரென்ஸை இது ஆம்ப்ளிஃபை பண்ணி அவுட்புட்டில் தருது. ஸோ அந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் கெயின் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம பயன்படுத்துகிற R1, R2, R3, R4 இந்த 4 ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் சிம்பிளிஃபிகேஷனுக்காக R1ஓட மதிப்பையும் R3ஓட மதிப்பையும் சமமாகவும் R2, R4 இந்த ரெண்டு மதிப்பும் சமமாகவும் எடுத்துக்கிறேன். அப்போ R1ஓட மதிப்பும் R3ஓட மதிப்பும் நான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா R2வும் R4ஐயும் நான் 10 கிலோ ஓம் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கிறப்ப நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் V0 ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 இன்ட்டு அதாவது 10 கிலோ ஓம் பை 1 கிலோ ஓம்னு கிடைக்கும். அதாவது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சமமாகவும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சமமாகவும் இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் V0 ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 இன்ட்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட மதிப்பில் நம்ம RFன்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது RF ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸு, இது இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா RF டிவைட் பை RI அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு தேவையான காம்பனன்ட்ஸுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா R1, R3 இது ரெண்டோட மதிப்பு நம்ம 1 கிலோ ஓம்னு எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு ரெண்டு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ரெண்டு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் R2ஓட மதிப்பும் R4ஓட மதிப்பும் ரெண்டும் 10 கிலோ ஓம் எடுத்துருக்குறோம். R2, R4 இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா 10 கிலோ ஓம் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் தேவை. ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். இன்புட் வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு 2 RPS தேவைப்படுது. ரெகுலேட்டர் பவர் சப்ளை, இங்கே ரெகுலேட்டர் பவர் சப்ளை டியூயல் சேனல், இது ஒரு RPS, இது ஒரு RPS, அதாவது சேனல் A சேனல் B ரெண்டுலேயே இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம இது V1 ஆகும், இது V2 ஆகும் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது அவுட்புட்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மல்டிமீட்டர் தேவை. ஒரு மல்டிமீட்டர் எடுத்துருக்குறோம். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரெட் போர்டு தேவை. ப்ரெட் போர்டு எடுத்துக்கிறோம். ஆப்பமுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். அதாவது 7th பின்னுக்கு +2 வோல்டேஜ், 4th பின்னுக்கு -2 வோல்டேஜ், கிரவுண்டு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த பவர் சப்ளை, அதாவது ட்ரைனர் போர்டில் இருக்கிற +2 வோல்டேஜ், -2 வோல்டேஜ், கிரவுண்டு இந்த சப்ளை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். ஐசி நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணலாம். பாருங்கள், ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெர்மினல் 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நான் இந்த ஆப்பமுக்கு ஃபஸ்ட்டு நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். அதாவது 4th பின்னுக்கு -12 வோல்டேஜ் கொடுக்குறேன். -12 வோல்டேஜ் இதை பார்த்தோம் அப்படின்னா நான் 4th டெர்மினலுக்கு கொடுக்குறேன். 4th டெர்மினலுக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது 7th டெர்மினலுக்கு +2 வோல்டேஜ் கொடுக்கணும். +2 வோல்டேஜ் எடுக்கிறேன்.
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 7th டெர்மினலுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டேன். அடுத்தது நமக்கு கிரவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 இடத்துல கொடுக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கிரவுண்டு இந்த லைனை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து இது வரல இருக்கிறது எல்லாமே நமக்கு கிரவுண்ட் சிக்னல் கிடைக்கும். ஏன்னா இந்த கிரவுண்ட் லைனை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கனால இது ஃபுல்லாக நமக்கு கிரவுண்டு கிடைக்கும். இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நான் R1 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். R1 வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ஓமு. 1 கிலோ ஓம்ங்கிறது இது தான். இதோட கலர் கோடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டு. 1 கிலோ ஓம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டெர்மில் ஒரு எண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், செகண்ட் டெர்மில் கொடுத்துருக்கேன். இன்னொரு எண்டை வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா R1 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்தது R3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். R3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3வது டெர்மில் கனெக்ட் பண்ணணும். இதுவும் 1 கிலோ ஓம் தான் நான் எடுத்திருக்கேன். 3வது டெர்மில் கனெக்ட் பண்ணிட்டேன். R3 வந்து பார்த்திங்கன்னா 3வது டெர்மில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதனோட அதர் எண்டு வேறு இடத்துல வச்சுட்டேன். அடுத்தது இந்த R2 கனெக்ட் பண்ணலாம். R2ங்கிறது 2வது டெர்மிலுக்கும் 6வது டெர்மிலுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். இதோட மதிப்பு 10 கிலோ ஓமு. 10 கிலோ ஓம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டெர்மிலுக்கும் 6th டெர்மிலுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், செகண்ட் டெர்மில். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th டெர்மில் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது R4 ரெசிஸ்டன்ஸ் 3வது டெர்மிலுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணணும். 3வது டெர்மில் இங்கே இருக்குது, கிரவுண்ட் இங்கே இருக்குது. இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன். 3வது டெர்மில் ஒரு எண்டையும் இன்னொரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், இது கிரவுண்டு, இது 3வது டெர்மில் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎஸ் அதாவது இன்புட் வோல்டேஜ் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஆர்பிஎஸ் சேனல் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு, அதாவது V1ஓட ப்ளஸ் எடுத்து R1ஓட எண்டுக்கு கனெக்ட் பண்ணணும். R1ஓட எண்டு இது தான். இதில் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎஸோட ப்ளஸ் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மைனஸ் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணணும். பாருங்கள், இதோட மைனஸ் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரவுண்டு கனெக்ட் பண்ணிடுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா V2ஓட ப்ளஸ் எடுத்து R3ஓட எண்டு கனெக்ட் பண்ணணும். V2ஓட ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த எண்டு R2 கனெக்ட் பண்ணிட்டேன். V2ஓட மைனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணணும். V2ஓட மைனஸ்ஸு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சர்க்யூட் டயக்ராம் கனெக்ட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது நம்ம இந்த டேபிளேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேல்யூ இன்புட் வோல்டேஜ் வச்சு அவுட்புட் வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஃபைனலாக தியரிட்டிக்கல் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி எழுதுவோம். இப்போ நான் V1 வோல்டேஜ், V2 வோல்டேஜ், ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் இது மூணையும் நான் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணுறதுக்கு நான் மல்டிமீட்டர் பயன்படுத்துகிறேன். ஸோ அப்போ மல்டிமீட்டரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டிசி வோல்டேஜில் வச்சுக்கிறேன். டிசி வோல்டேஜில் வச்சுட்டேன். இப்போ மல்டிமீட்டரோட கிரவுண்ட் டெர்மில் எடுத்து இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம மல்டிமீட்டரோட ப்ளஸ் டெர்மில் எடுத்து V1 மெஷர் பண்ணுறப்ப இந்த இடத்துலையும், V2 மெஷர் பண்ணுறப்ப இந்த இடத்துலையும், அவுட்புட் மெஷர் பண்ணுறப்ப இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா V2ஓட வோல்டேஜ் இந்த டெர்மில், இது வந்து பார்த்திங்கன்னா V1ஓட வோல்டேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ். இப்போ நம்ம ரீடிங் எடுப்போம். V1ஓட வோல்டேஜ் வந்து கம்மியாக வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வோல்டேஜ் வைக்கிறேன். V2ஓட வோல்டேஜ் நான் அதிகமாக வைக்கிறேன். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 1 வச்சு நம்ம ரீடிங் எடுக்கலாம். ஆர்பிஎஸ் ஆன் பண்ணுறேன். இதையும் ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு V1 நான் செட் பண்ணுறேன். V1ல் நான் மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மல்டிமீட்டர் எடுத்து V1ல் கனெக்ட் பண்ணிட்டேன்.
இப்போ நான் வோல்டேஜ் வைக்கிறேன். டூ 2.0 இருக்குது. அடுத்தது நான் V2க்கு வைக்கிறேன். V2க்கு நான் 3 வைக்கிறேன். த்ரீ வச்சுட்டேன். இப்போ நம்ம அவுட்புட் வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம். அவுட்புட்டில் மெஷர் பண்ணிவிட்டேன். நமக்கு என்ன வருது அப்படின்னா 10.11 வருது. 10.11 வோல்டேஜ் வருது. அடுத்தது ரெண்டாவது ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இது நான் அதிகமாக வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2.5 வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1.9 சம்திங்கில் வைக்கிறேன். இன்புட் வோல்டேஜ் V1 ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணுறேன். V1ல் கனெக்ட் பண்ணுறேன். V1ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்புட் வோல்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் 2.5க்கு. டூ 2.5 வச்சிட்டேன். அடுத்தது V2வை கனெக்ட் பண்ணலாம். V2வில் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1.9 தான் வைக்கணும். அப்போ நான் ரெடியூஸ் பண்ணுறேன் வோல்டேஜை. $1.9 வச்சாச்சு. வச்சிட்டேன். இப்போ நம்ம அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணலாம். V0ல் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் -5.75 சம்திங்கில் வருது. நம்ம எழுதிக்கலாம். -5.73 வோல்ட்ஸ் வருது. அடுத்தது வேறு ஒரு வேல்யூ வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் V1 ஃபஸ்ட்டு வைக்கிறேன். V1 வச்சிட்டேன். நான் 0.9 சம்திங்கில் வைக்கிறேன். 0.798 வருது. 0.798 வருது. அடுத்தது நான் V2 நான் வைக்கிறேன். V2வில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ V2வை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரெடியூஸ் பண்ணுறேன். $1.258 வருது. 1.258 வருது. இப்போ நம்ம அவுட்புட் வோல்டேஜ் பார்க்கலாம். 1.258 வருது. நோட் பண்ணிட்டோம். அடுத்தது அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு 4.48 வருது. அடுத்து வேறு ஒரு வோல்டேஜ் V1 வைக்கலாம். $2.294 வைக்கிறேன். 2.90 வருது. 2.290 வருது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ V2 வைக்கிறேன். V2 நம்ம அதே வேல்யூ வச்சுக்கலாம். 1.230 வருது. இப்போ நான் அவுட்புட் வோல்டேஜ் பார்க்குறேன். -11.04 வருது. -11.04 வோல்ட்ஸ் வருது. அடுத்தது நான் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறேன். V1 ஃபஸ்ட்டு வைக்கிறேன். $1.429 வருது. அடுத்தது நான் V2வில் கனெக்ட் பண்ணுறேன். 1.260 வருது. 1.260 வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதோட இன்புட் இது V1 V2. இப்போ இதுக்கு வந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் பார்க்கலாம். நமக்கு -1.636 வருது. -1.636 வோல்ட்ஸ் வருது. வந்துடுச்சு.
இப்போ நம்ம இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் வேல்யூ. அடுத்து நம்ம தியரிட்டிக்கல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். தியரிட்டிக்கல் வேல்யூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா V0 ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 இன்ட்டு இங்கே வந்து 10/1 இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10 வரும். அப்போ 2 மைனஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு 10 போட்டோம் அப்படின்னா 10 வோல்ட்ஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் இதுக்கு 3 மைனஸ் 2 வச்சுருக்கோம். அதாவது 3 மைனஸ் 2 V2 வந்து 3, V1 வந்து பார்த்திங்கன்னா 2. ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறப்ப நமக்கு 1 கிடைக்கும். 1 இன்ட்டு 10 10 வோல்ட்ஸ் கிடைக்குது. அப்போ ப்ராக்டிக்கல் வேல்யூ 10.11 வந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 வோல்ட்ஸ் வருது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செகண்டுக்கு எடுப்போம். V0 ஈக்குவல் டு 1.9 மைனஸ் 2.5 இன்ட்டு 10 இதை போடலாம். 1.9 மைனஸ் 2.5 இன்ட்டு 10 மைனஸ் 6 வருது. இங்கே நமக்கு மைனஸ் 5.73 வந்துச்சு. அடுத்தது தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே V0 ஈக்குவல் டு 1.258 மைனஸ் 0.798 இன்ட்டு 10. V2 இது, V1 வந்து பார்த்தீங்கன்னா இது. இப்போ இதுக்கு கால்குலேட் பண்ணி போடலாம். 1.258 மைனஸ் 0.798 இன்ட்டு 10 நமக்கு 4.6 வருது. அப்போ நமக்கு 4.6 வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4.48 வந்துச்சு. தியரிட்டிக்கல் வேல்யூ 4.6 வந்திருக்கு. அடுத்தது ஃபோர்த்துக்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். V0 ஈக்குவல் டு V2 மதிப்பு 1.229 மைனஸ் 2.290 இன்ட்டு 10 போடலாம். 1.229 மைனஸ் 2.290 இன்ட்டு 10 போடணும். மைனஸ் 10.61 வந்திருக்கு. மைனஸ் 10.61 வந்திருக்கு. இது வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ மைனஸ் 10.61 வோல்ட்ஸ். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று வச்சு பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டோட வேல்யூ 1.260 வருது. 1.260 மைனஸ் 1.429 இன்ட்டு 10 போடலாம். இப்போ 1.260 மைனஸ் 1.429 இன்ட்டு 10 மைனஸ் 1.69 வருது. மைனஸ் 1.69 வோல்ட்ஸ் வருது. மைனஸ் 1.69 வோல்ட்ஸ் வருது. அப்போ ப்ராக்டிக்கல் வேல்யூ தியரிட்டிக்கல் வேல்யூ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வருது. அதாவது டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையருங்கிறது இன்புட்டில் கொடுக்குற அந்த ரெண்டு இன்புட் சிக்னலோட டிஃப்ரென்ஸை ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு அவுட்புட்டில் கொடுக்குது. அவ்வளோதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஓகே, தேங்க்யூ.